மேடம் வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசணும் முன்னே சொல்லிட்டாங்க, அதனால நான் பார்த்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸ்கிரிப்டை பார்த்து பேச பண்ணாங்களா, என்ன பார்த்து பேச சொன்னாங்களா? அது கிளாரிட்டியாக சொல்லணும் எதை சொன்னாலும். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், செல்போன் பிரியர்களுக்கும், அதுதான் இப்போ வந்து உலகத்தை ஆட்டி படைக்குது, அவர்கள் என்னுடைய வணக்கம். சிந்தபால் வந்து சொல்லும் போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை, அரசியல், வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார். இதுக்கு நம்ம பேசுறதுக்கு உண்மை இல்லை. நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏதோ பக்கத்து வெளியே இருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆல் இண்டியாவை நான் ட்ராவல் பண்ணேன், ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமை தான், பெருமையான விஷயம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும். அரசியல்னா என்ன, அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன, மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. வசந்தபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே, சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார். அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டோம். அது வேற ஒரு மாதிரியான கதை. அதுக்கு பண்ணால் அது பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா? அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும். இதுதான் கதை எடுத்திருப்பாங்க, யாரோட கதையை சொல்லியிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையா, அப்படியே ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவதில்லை, மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் ஸோ எனிமோர். வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ். நீங்கள் தப்பாக வந்து சித்தரிச்சு கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமாம், ஐ எம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ், ஐ காட் மை வைஃப்ஸ் பெர்மிஷன் டு சே ஸோ மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை. அதுதான். அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது. அதனால் அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக. எனக்கு அப்படி தான் இருக்கிறனால சொல்கிறேன் பாரதி. உங்கள் நிலைமை என் நிலைமைலாம் ஒரே நிலைமை தான். அதெல்லாம் ஒத்துக்கணும்.